ஓம் நம சிவாய. திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் அமைந்திருக்கக்கூடிய 8 திசை லிங்கங்களில் யமலிங்கம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பிரத்யேக லிங்கம் என்பதை சென்ற காணொலியில் நாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த காணொலியில் எந்த லிங்கம் எந்த ராசிக்காரர்களுக்கு சிறந்தது என்பதை நாம் காணலாம். யமலிங்கத்தை தரிசனம் செய்துவிட்டு சிறிது தூரம் கடந்ததுமே பார்த்திங்கன்னா கிரிவல பாதை வலதுபுறமாக பிரிந்து செல்லும். நாம் நேராக சென்று விடக்கூடாது. அதற்கான அறிவிப்பு பலகையும் அந்த வலதுபுறமாகவே வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, பச்சை கலரில். யமலிங்கத்தை தரிசனம் செய்த விருச்சிக ராசிக்காரர்கள் அடுத்ததாக வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் வலம்புரி விநாயகர். கர்ம வினைகள் அகன்று புதிய வாழ்க்கை ஆரம்பமாக அடுத்ததாக வழிபாடு செய்யக்கூடிய ஒரே தலம் வலம்புரி விநாயகர். இவரை வழிபாடு செய்யும் போது மறவாமல் ஓம் கம் கணபதி நமக என்கின்ற வாசகத்தை 11 முறை உச்சரிக்க வேண்டும். புதிய வாழ்க்கை ஆரம்பமான அடுத்த நொடியே சகல ஐஸ்வர்யங்களையும் அள்ளித்தரக்கூடிய ஸ்ரீ ஐஸ்வரேஸ்வரர் ஆலயமானது வீற்றிருக்கிறது. அதன் அருகில் அருணகிரிநாதருக்கும் மிக பிரம்மாண்டமான ஆலயம் எழுப்பப்பட்டிருக்கிறது. ஐஸ்வரேஸ்வரர் நாம் வழிபாடு செய்வதன் மூலமாக சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று நம் வாழ்வில் முன்னேற்றம் அடையலாம். கிரிவலம் செல்லக்கூடிய ஒவ்வொருவரும் மறவாமல் ஐஸ்வரேஸ்வரரை வழிபாடு செய்வது அவசியமாகும். துர்வாசகர் ஆலயம். துர்வாசகர் சிவபெருமானின் மறு உருவம் என்று புராணங்களால் போற்றப்படுகிறது. துர்வாசகர் அனுசுயா தேவியின் புத்திரன் என்றும் புராணங்கள் கூறுகிறது. இவ்வாலயத்தில் வீற்றிருக்கக்கூடிய மரத்தில் திருமண தடைகள் நீங்க வேண்டி வரக்கூடிய திருமணமாகாத பக்தர்கள் மஞ்சள் கயிறு கற்றி திருமண தடைகள் அகல வேண்டும் என்று துர்வாசக முனிவரிடம் தியானித்து மனமுருக வேண்டிக் கொண்டு இந்த வழிபாட்டு முறையை மேற்கொள்கிறார்கள். இவ்வாறு வழிபாடு செய்யக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களும் விரைவில் திருமணம் நடைபெற்று அடுத்ததாக குழந்தை வரம் வேண்டியும் இங்கு தொட்டில் கட்டி வழிபாடும் செய்து வருகிறார்கள். துர்வாசகர் கோபம் அதிகமாக உடையவராக அறியப்பட்டாலும் வரமும் சாபமும் பக்தர்களுக்கு சம அளவில் வழங்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக விளங்குகிறார் துர்வாசகர். சித்தர்கள் குருமார்கள் நாயன்மார்கள் பொன்னார் திருவடி மலரடிகள். நோய்மொழியா தொல்லையா எடியேறு தீமைகள் எத்தனையும் திருவண்ணாமலையில் கிரிவலப்பாதையில் உள்ள 8 அஷ்டலிங்கங்களில் மேச ராசிக்காரர்கள் சிறப்பாக வழிபாடு செய்யக்கூடிய ஒரே லிங்கம் நிருதிலிங்கம். நிருதிலிங்கம் தென்மேற்கு திசையின் சக்தியை பிரதிபலிக்கும் லிங்கம் ஆகும். மேச ராசிக்காரர்கள் ஏன் நிருதிலிங்கத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? மேச ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான். மேச ராசிக்காரர்கள் வேகம், துணிச்சல், நேர்மை எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆனால் சில நேரம் கோபம், பொறுமையின்மை, அவசரம் போன்ற குணங்கள் அவர்களுக்கு தடையாக அமையும். அவ்வாறு இருக்கக்கூடியவர்கள் நிருதிலிங்கத்தை வழிபாடு செய்வதன் மூலமாக முழுமையான ஆற்றலை அவர்கள் அடைகிறார்கள். நிருதிலிங்கம் மேச ராசிக்காரர்களின் வாழ்வாதாரத்தை முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்லக்கூடிய ஒரே லிங்கமாக திருவண்ணாமலையில் வீற்றிருக்கக்கூடிய நிருதிலிங்கம் திகழ்கிறது. முதலில் மேசராசிக்காரர்கள் நிருதிலிங்கத்தை 3 முறை வணங்க வேண்டும்.
பிறகு ஓம் நமச்சிவாய என்ற நாமத்தை 27 முறை உச்சரித்து முழுமையான பலனை அடையுங்கள். ஓம் நமச்சிவாய. மீண்டும் மற்றொரு ராசிக்காரர்களுக்கான காணொளியை அடுத்த நிகழ்வில் காணலாம்.